கிறிஸ்துவுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு பரம ஆசீர்வாத சத்தியத்துல என்ன ஒரு சத்தியம் பார்க்க போறோம்னா, யூதாசிற்கு எப்படி ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு ஆசை அப்படியே தொடர்ந்து இருந்துச்சு, அது அவனால ஏன் அதை மேற்கொள்ள முடியல, என்ன பண்ணியிருந்தா மேற்கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். அவனுக்கு ஏன் அந்த ஆசை வந்திருக்கு, அதாவது அற்பமான 30 வெள்ளிக்காசுக்கு தன்னுடைய போதகராகிய இயேசு கிறிஸ்துவை, அண்ட சராசரங்களையும் படைத்த இயேசு கிறிஸ்துவை, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குற அளவுக்கு அவன் மனசு அப்படி விலகி போன இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எல்லா வேலைகளிலும் அதாவது பல இடங்களில் ஊழியம் செய்வதற்கு அவருடைய போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது பல ஊர்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் யூதாசிடமே அந்த பணப்பையும் பொறுப்பும் இருந்துச்சு. அந்த பணப்பையும் பொறுப்பும் இருந்துச்சுன்னா அவனுடைய கான்சன்ட்ரேஷன், அவனுடைய சிந்தை, அவனுடைய ஒரே முதான சிந்தை எப்படி இருந்திருக்குதுன்னா அந்த பணப்பை மேலேயே இருந்திருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்கிற வசனம் மேலேயோ இல்லை அவரால் சொல்லப்பட்ட சத்தியங்கள் மேலேயோ அவனுடைய கவனமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய இருதயம் அங்கே இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும்னு சொல்லியிருக்கார். அது மாதிரி இவன் பணப்பையை மேனேஜ் பண்ணுறதுல இருக்கவும் அவனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இச்சை என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த ஐஸ்வர்யத்து மேலே போகுது. அப்படி போகும்போது இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கக்கூடிய எந்த விதமான சத்தியங்களும் அவனுக்குள்ளே என்ன ஆகலை, போகவே இல்லை. அதனால தான் ஒரு இடத்துல என்ன சொல்லுவோம், அப்பையும் அவனோட கவனம் எல்லாம், அதாவது குணாதிசயம் எல்லாம் பணம் மேலே இருக்கவும் ஒரு பொண்ணு என்ன பண்ணும், விலை உயர்ந்த தைலத்தை எடுத்து அவருடைய தலையில் ஊற்றி அவருடைய மகிமைப்படுத்தும். அப்போ அந்த யூதாஸ் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ ஏன் இந்த அளவுக்கு இப்படி பண்ணணும், இதை விற்று காசாக்கி அதை எப்படி அதாவது மேம்போக்கா பாலிஷாக சொல்கிறானா, எப்படி சொல்கிறான்னா அதை விற்று காசாக்கி ஏழைகளுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு இது வேஸ்ட்டாக போகுது, இது இவ்வளவு காசு வேஸ்ட்டாக போகுதுன்னு அவனுக்கு ஒரு என்ன ஆயிடுது, மனசுக்குள்ளே ஒரு பதறுது. ஏன்னா அவன் எல்லா நேரமும் அந்த பணப்பையை மேனேஜ் பண்ணுறதுலையும் அது மேலேயே ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த கவனம் எப்படி இல்லாமல் போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இவன் சற்று இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வசனங்களை காதில் கேட்டு இருதயத்தில் வைத்து யோசிச்சுட்டு இருந்தானா, அவன் கையில் பணப்பை இருந்தாலும் அவனுக்கு என்ன ஆயிருக்காது, அவனோட மனசு அங்கே இருந்திருக்காது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இப்போ 1 லட்ச ரூபா நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, போகும்போது நம்ம ஏதாவது ஒரு பஸ்லையோ போகும்போது என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா, அந்த பையை அப்படியே பத்திரமா வச்சுட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா அதை யாரும் எடுத்துடக்கூடாது, நம்ம கவனமாக பார்த்துக்கணும். கவனம் இருக்க தான் வேணும், இல்லைன்னு சொல்லலை. இது மாதிரி நம்ம மனசு அது மேலேயே இருக்குது. அப்போ இவர் இயேசு கிறிஸ்துவ கூட இருந்தும் அவன் நிறைய அற்புதங்களை பார்த்துருக்கான். அவர் கூட இருந்தால் எந்த விதமானதுக்கும் கவலை இல்லை, அடுத்தது வேலைக்கு சாப்பாடு தேவை பற்றி கவலையே பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட சத்தியமும் சரி, அவர் கூட வாழ்ந்தும் இருக்கான். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது மேலே ஃபுல் கவனமும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அவனுக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கும் அதே தான் நம்ம பார்க்குறோம். நம்ம கையில் 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போகிறோம்னா கவனமாக இருக்கணும் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் ஒரு செகண்டு அது நம்மளை விட்டு கைவிட்டு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனசு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இயேசு கிறிஸ்து பின்னால் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். கவனமாக இருக்கணும், இல்லைன்னு கிடையாது. ஆனால் நம்ம மனசு ஃபுல்லாக அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய இருதயம் அவர் மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த பணம் மேலே நம்ம இருதயம் இருக்காது. அப்போ அது மேலே அது கவனமாக வச்சிருக்கணுமா வைக்க வேணாமா அப்படின்னுங்கிற சிந்தையே இல்லாமல் போயிடும். ஆனால் நம்ம பக்கத்துலேயே என்ன இருக்கும், சேஃப்டியாக தான் இருக்கும். இதிலிருந்து நம்ம என்னத்தை நம்ம அடையிறோம் அப்படின்னா, பணம் மேலே இருக்கிற ஒரு ஆசையை தூண்டி விடக்கூடிய அந்த வேறு நம்ம கிட்ட இல்லாமல் யதார்த்தமான கபடற்ற தன்மையாக இருக்கக்கூடிய தன்மையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது அந்த 1 லட்ச ரூபாயை விட இந்த கற்றுக் கொடுத்த தன்மை மிகவும் சிறந்தது.
எந்தவித பொருள்னாலும் நம்மளை விட்டு அபகரித்து போகக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மளை அந்த அளவுக்கு கைவிட மாட்டார். பறவைகளை பார்க்குறீங்க, அப்படி இருக்குது, ஏதோ காட்டுப்புல்ல பார்க்குறீங்க, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறவர், அவர் மேலே இருதயத்தை வச்சுட்டோன்னா நம்மக்கிட்ட எத்தனை லட்சம் ரூபாய் பொருளாக இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் இருக்கணுமா இல்லை அது நம்மளை விட்டு போகணுமான்னு அவர் சித்தம் இருக்குது. அந்த சித்தத்தின்படி நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இருதயம் எதில் இருக்காது, பணம் மேலேயோ அதை மேனேஜ் பண்ணுறதுலையே எப்போதும் என்ன இருக்காது, இருந்துகிட்டே இருக்காது. அப்போ நம்ம இதுலேருந்து இப்போ என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, யூதாசு அதை செய்ய தவறிட்டான். அவருடைய சித்தத்தை மேலே முதல்ல அவருடைய சித்தத்து மேலே தன்னுடைய கவனத்தை வைத்து அவருடைய போதகத்தின் மேல் தன்னுடைய காதுகள் மூலமாக கேட்டு இருதயத்தில் வைத்து அதை தியானிக்காம விட்டதுட்டு தன் இருதயத்தில் எப்போதுமே பணத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருந்திருக்கிறதுனால அவன் அப்படி கடைசியில் தேவகுமாரனாகிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே காட்டி கொடுக்கிற அளவுக்கு அவன் தவறிட்டான். இது மாதிரி தான் நாமும் பல நேரங்களில் பணம் அப்படின்னா, காசு அப்படின்னா அதுலேயே ரொம்ப தீவிரமாக இருந்து அதையே பாதுகாக்கிற அளவுக்கு நம்ம மைண்டு நம்ம இருதயம் போயிருச்சுன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுற வசனங்கள் என்றைக்குமே என்ன ஆகாது, கேட்கவே கேட்காது. அவர் சொல்கிற வசனங்களுக்கு சற்று மனசை திருப்பி கேட்டுட்டோம்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த பணம் மேலே இருக்கிற அக்கறையோ அதாவது கவனம் அதில் அப்படியே ஊறிப்போ இருக்கிறது என்ன ஆயிரும், கம்மியாயிரும். இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன, இல்லாட்டினாலும் தேவன் என்னை வழி நடத்துவார், இருந்தாலும் அது எப்படி பாதுகாக்கணுமோ அதை பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சுன்னா நாம் இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா பாவங்களுக்கும் வேறாக இருக்கிறது இந்த பெரிய கொடிய வேதனை தரக்கூடிய பெரிய கொடியதான எது, பொருளாசை தான். இதிலிருந்து நாம் விடுதலை பெறணும்னா வேற வழியே இல்லை. நம்ம மனசை திருப்பி அவருடைய சத்தியத்துக்கு நாம் செவி கொடுப்போம். அடுத்த பரம ஆசீர்வாத சத்தியத்தோடு நாம் இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.